இன்றைக்கி என் பேபிக்காக நான் வந்து ஆப்பிள் பியூரி தான் பண்ண போகிறேன். இதுக்காக நல்ல ஒரு மாவு ஆப்பிள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நார்மல் ஆப்பிள் எடுத்தோம்னா அது வந்து நான் ஜஸ்ட்டு புளிக்க செய்யும். அதனால் நல்லா இனிப்பாக இருக்க மாதிரி மாவு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக வெந்துடும். எனக்கே இந்த ஆப்பிள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்துச்சு. மாவு ஆப்பிள் தான் வாங்கிட்டு வந்தேன். பட் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ இதில் இருக்க தோல் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சீவிட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸாக வந்து இது போல் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம டேரெக்டாக இட்லி குக்கரில் வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இது மாதிரி வடைச்சட்டியில் இட்லி பிளேட் வச்சு நீங்கள் 10 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. ஸோ எந்த அளவுக்கு இது ஸ்லோ ஃப்ளேமில் வேகுதோ அந்தளவுக்கு வந்து ஆப்பிள் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடுது. இதை நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆப்பிள் நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இது கூட பால் எதுவுமே நீங்கள் சேர்த்த வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் இப்படியே வந்து பேபிக்கு ஊட்டலாம். பாப்பா சூப்பராக சாப்பிடுவா.